என்னுடைய அனுபவங்கள் இன்னும் நிறைய சேர்ந்திருக்கு. அதனால புதுசா சேர்ந்திருக்கிறதுனால அந்த அனுபவங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இது எதுவுமே நோட் பேடு கிடையாது, புத்தகத்துல இருந்து படிச்சு எழுதி சொல்ற விஷயமே கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நான் பார்த்து நான் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஜோதிடத்துல ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ ஒவ்வொரு பாடமும் நாம கத்துக்கும் போது அது நமக்கு அனுபவமா மாறுது. அப்ப அந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அப்ப அந்த ஷேர் பண்றது எதுக்காகனா, நீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ஜாதகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு வகுப்பு எடுக்கிறேன்னா அந்த வகுப்புக்கு ஆயிரக்கணக்கில் வந்து விலை வச்சு கிளாஸா நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சேவையா யாருக்கு அது போய் சேருதோ அவங்களுக்கு போய் சேரட்டும் பிரபஞ்சம். யாருக்கு நம்ம மூலமா கர்மா தீரணும்னு இருக்கோ அவங்க நம்ம கிட்ட வருவாங்க அப்படிங்கிற ஒரு சேவை மனப்பான்மையில தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனல் அவருக்கு தான் நம்ம வந்து ரொம்ப அந்த சேனல் இவ்வளோ வருஷமா நமக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, மேடம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு கிளாஸுமே நான் எழுதி வச்சிருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. நிறைய பேர் வந்து ஜோதிடம்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க இருந்தாங்க. இந்த ஒரு 6 வருஷம் நம்மளுடைய ஜோதிட பயணத்துல இன்னைக்கு எல்லாருமே ஜோதிடத்துனா என்ன, ஜோதிடத்துல இந்தந்த கிரகம் யாருமே இப்ப யாரையுமே ஏமாத்த முடியறதில்ல. அதனால வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுட்டாங்க. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, பாமர மக்கள், அதாவது பெரிய ஆளுங்க காசு கொடுத்து 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து கூட ஜாதகம் பார்த்துடலாம். ஆனா ஜாதகமே பார்க்க முடியல, என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி பதில், அதாவது உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே கேட்டு உங்களுக்கு என்ன கேள்வியோ அதுக்கு பதில், அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அது இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிடம் போய் சேரணும், ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன முடியுமோ, என்ன பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குதோ அதை அவங்க எடுத்து அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தி நிறைய மாற்றங்களை அனுபவிச்சிருக்காங்க, என்கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி நீங்களும் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம கர்ம நட்சத்திரங்கள் மாந்தி கர்ம நட்சத்திரத்தில் என்றால் என்ன மாதிரியான சாபங்களை கொடுக்கும், அது என்ன மாதிரியான தோஷங்களை கொடுக்கும், நம்ம ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தா எந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும்ன்றத பார்க்க போறோம். இப்ப முதல்ல கர்ம நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா? அதாவது கர்ம நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் இந்த கர்ம நட்சத்திரத்துல நின்னால் நமக்கு வந்து அதுதான் நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த கிரகம் நமக்கு யோகியா இருக்கலாம், நமக்கு சூப்பரா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், ஆனா அதுக்கான பலனை கொடுக்காது. சூரியனே உச்சமா இருந்து ஆனா கர்ம நட்சத்திரத்தில் நின்றார் அப்படின்னா அவர் கொடுக்க வேண்டிய அரசு சம்பந்தப்பட்டது, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது, வளர்ச்சி சம்பந்தப்பட்டது, தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம அவரால் ஜெயிக்கவே முடியாது. இது வந்து நிறைய நம்ம அனுபவமா பார்த்த உண்மை. இப்ப கர்ம நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரமா இருக்கு. அது எப்படி எடுத்தோம் அப்படின்னா, அது ஒரு ஜோதிடத்துடைய ஒரு 10ஆம், அதாவது 10ஆம் இடத்தை வச்சு இதை நம்ம எடுக்கிறோம். ஏற்கனவே நான் இதை எப்படி எடுக்கிறதுன்னு நம்மளுடைய சேனல்ல சொல்லியிருப்பேன், முடிஞ்சா அந்த வீடியோவை போய் பாருங்க. இப்போ கொஞ்சம் ஷார்ட்டா, ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த பதில்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்றேன். இப்ப மேஷம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, மேஷத்துல அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா வரும். இது வந்து நிறைய இன்னைக்கு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் என்னுடைய ஸ்டைல்ல நான் சொல்றேன், சரிங்களா? இது சொல்லவே இல்லை யாரும் அப்படின்னு இல்லை, நான் தான் முதல்ல சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அவங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு என்னுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்ப மேஷத்துல அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா வரும். அடுத்தது ரிஷபத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா வரும். மிதுனத்துல திருவாதிரை கர்ம நட்சத்திரமா வரும். கடகத்துல ஆயில்யம் கர்ம நட்சத்திரமா வரும். அடுத்தது சிம்மத்துல பூரம் கர்ம நட்சத்திரமா வரும். கன்னியில ஹஸ்தம் கர்ம நட்சத்திரமா வரும். துலாத்துல சித்திரை கர்ம நட்சத்திரமா வரும். விருச்சகத்துல கேட்டை பிளஸ் அனுஷம், இந்த ரெண்டுமே கர்ம நட்சத்திரமா வரும். அடுத்தது தனுசுல 3 நட்சத்திரமே கர்ம நட்சத்திரமா வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொடக்கம், அதாவது தொடக்கம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் வந்து மூலம், கேது அஸ்வினி,
மகம், மூலம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு அணுக்களும் சேர்ந்து உருவானதுதான் இந்த பிரபஞ்ச பேராற்றல். இதுதான் சயின்ஸ். அப்போ அணுக்கள் கூடி ஒன்று சேர்ந்துதான் ஒரு புல்லாகி பூடாகி அந்த மாதிரி மரமாகி இந்த மாதிரி நிறைய அந்த உயிர்களாகி ஒவ்வொரு அணுக்களும் சேர்ந்து ஒவ்வொரு கூட்டமைப்பா ஆனதுல தான் இந்த பிரபஞ்சமானது நமக்கு தோன்றுச்சு அப்படின்னு நமக்கு சயின்ஸ் சொல்லுது இல்லையா. அப்ப அதனாலதான் சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு. அப்ப அண்டத்துல என்ன இருக்கு? அணுவாதான், அணுதான் இருக்கு, உயிரா இருக்கு. அது நம்மளுடைய உடம்புல உயிரா இருக்கு. அப்ப அந்த ஆரம்பம் என்பது கேது, சின்ன விதை, அதாவது நுண்ணிய அணு, அதுதான் கேது. அதை வளர்த்துறது ராகு. சரிங்களா? அப்ப இந்த மேஷத்துல அஸ்வினி தான் ஆரம்பம். அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கு முடிவு பெற்று மீண்டும் பிறப்பெடுக்கிறது தனுசுல. அதான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். ஒரு உயிர் பிறக்குது, அடுத்தது 2ஆம் இடம் வளருது, 3ஆம் இடம் கல்விக்கு போகுது, 4ஆம் இடம் கல்விக்கு போகுது, 3ஆம் இடம் பேசுது, 4ஆம் இடம் கல்விக்கு போகுது, 5ஆம் இடம் காதல் மனசு சார்ந்த விஷயங்கள் வருது, 6ஆம் இடம் வேலைக்கு போகுது, 7ஆம் இடம் திருமணம் பண்ணிக்குது. 8ஆம் இடத்துல தன்னை இழந்து இன்னொரு உயிரை உருவாக்குது. அதான உண்மை. ஒரு ஒரு உயிர் எப்படி உருவாகுது? தன்னுடைய உயிரை இழந்து, அணுக்களை என்ன இழந்துன்னா என்னங்க? கொடுத்து. அதுதான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம். அப்ப இந்த தந்தை ஸ்தானம் எப்படி அந்த இடத்துல உருவாகுது பாருங்க. அதனாலதான் குரு அந்த இடத்துல 9ஆம் அதிபதியா குரு இருக்காரு. இப்ப தனுசு தான் பாக்கியஸ்தானம். கேக்குறாங்க இல்லையா, எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, திருமண பாக்கியம் இருக்கா? பாக்கியம் இருக்கா? நான் சம்பாரிச்சு வச்ச புண்ணியங்களை நான் அனுபவிக்க முடியுமா? இதுதான் 9ஆம் இடம் இல்லைங்களா? அப்ப இந்த 9ஆம் இடம் அதுதான் உயிரை மீண்டும், தன்னுடைய உயிரை மீண்டும் உருவாக்கக்கூடிய இடம் 9ஆம் பாவம். அதனால இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுமே கர்ம நட்சத்திரம். கர்மானா என்னன்னு நினைக்கிறீங்க? கர்மானா என்ன நினைக்கிறீங்க? நம்ம எந்த செயல் செய்தாலும் அது கர்மாவாக மாறும். கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் கர்மாவாக மாறும். இன்னைக்கு எனக்கு ஒரு வேலையை இறைவன் கொடுத்துருக்காருன்னா அந்த வேலையை சிறப்பா நேர்மையா உண்மையா நான் செஞ்சாதான் அது எனக்கு கர்மாவா மாறாது. அப்ப எண்ணம் சொல் செயலால் கூட நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய தீங்கு எல்லாமே நமக்கு கர்மாவாக மாறும். அப்ப அதனாலதான் அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு ராசியில கர்ம நட்சத்திரமா வருது. எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா மேசத்துல அஸ்வினி எப்படின்னா, அதாவது இங்க பாத்தீங்கன்னா 10ஆம் இடம், 10ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம எடுக்கிறோம். அப்ப கடகத்துக்கு 10ஆம் இடம் வரும் நமக்கு, சாரி கடகத்துக்கு 10ஆம் இடம் தான் மேஷமா வரும். அப்ப கடகத்துக்கு 10ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி நட்சத்திரம் இருக்கணும். உத்திரட்டாதி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னா இல்ல. அங்க அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரம் தான் இருக்கு. அப்ப இந்த சனி பகவான் அந்த இடத்துல நீசமாகறதுனால அங்க இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக வரும். இந்த மாதிரிதான் நம்ம இந்த எல்லா பாவத்துக்குமே எடுக்கணும். நான் இந்த வீடியோ முழுமையா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல நீங்க வேணா நான் லிங்க் கொடுக்க சொல்றேன் சார, அந்த லிங்க் எடுத்து கொடுத்துருங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது மகரத்துல அவிட்டம். இப்படி நான் ஸ்டாப்பா பேசி பேசி எங்க பேசினாலும் எனக்கு இதே தான் வருது. பாத்துட்டு நேயர்கள் வீடியோ ஒரு டபுள் டாப் லைக் பண்ணிட்டே பாருங்க. 180 பேர் பாத்துட்டு இருக்கீங்க. உங்க கேள்விகள் எதுவா இருந்தாலும் பதிவு பண்ணுங்க. அதே நம்பருக்கு மேடம் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஓகேவா? கர்ப்ப நட்சத்திரம் என்றால் என்ன அப்படின்றதுதான் மேடம் ஒரு நேரம் விளக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான முழு விளக்கத்தை நீங்க பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? அடுத்தது மகரத்துல அவிட்ட நட்சத்திரமும், கும்பத்துல பூரட்டாதியும், மீனத்துல உத்திரட்டாதி நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரமா வரும். இந்த நட்சத்திரங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி வேலை செய்யுது? இப்போ அஸ்வினியில ஒரு கிரகம் நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினியில ஏதாவது ஒரு கிரகம், சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ, அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்காது. எந்த கிரகம் இந்த கர்ம நட்சத்திரத்தோடு சேருதோ அதனுடைய கர்மா தான் நாம அனுபவிக்க பிறந்தோம். அவ்வளவுதாங்க. இப்ப சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றால் தந்தை வழியில் வந்த சாபம். எப்படி? மேஷத்துல ஆரம்பிக்கும்.